வணக்கம் ட்ரேடர் சசி. ஃபாரஸ்ட் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வராங்க. திங்கக்கிழமை மார்க்கெட்டு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், நான் வீடியோ போடுறத மறந்துட்டேன். நம்ம நேற்றுக்கு என்ன நடந்தது, அதன் தொடர்ச்சியாக வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக வந்து பார்த்துருவாங்க. ஸோ ரொம்ப லாங் ரன், ஏன்னா ரொம்ப கீழே இருந்து ப்ரைஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து மேலே வந்துட்டு இருக்குது. ஒரு சின்ன சின்ன புல்பேக்குக்கு அப்புறமா வந்து மேலே வந்துக்கிட்டு இருக்குது ப்ரைஸு. அதே மாதிரி தான் நேற்றுக்கும் வந்து நடந்தது. நேற்று முந்தா நேற்றும் ஒரு சின்ன புல்பேக் வந்தது, திரும்ப வந்து ப்ரைஸு அதோடைய ட்ரெண்டை நோக்கி வந்து போயிட்டு இருக்கு. இதை நான் வந்து வீக்லியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஒரு ட்வீட் மூலமாக. என்ன அப்படின்னா 2020 2020 ஆரம்பித்த இந்த கன்சால்டேஷனை 2024 தான் வந்து பிரேக் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு முறையும் அந்த இடத்துக்கு வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் ஆகி கீழே போயிடுச்சு. ரிஜெக்ட் ஆகி கீழே போச்சு, பிரேக் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த விஷயத்தை வந்து இது ஒரு கான்செப்டுங்க. இது ஒரு கான்செப்டு. இது வந்து நான் உங்களுக்கு வீக்லியில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு மொத்தமாக சேர்த்து பார்த்துட்ருக்கீங்க. இது முக்கியமான விஷயம், கவனிங்க. இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் போயிருக்குது. நெக்ஸ்ட் டைம் அதே இடத்துக்கு வரும்போது இவ்வளோ தூரம் வந்திருக்குல்ல ப்ரைஸ், அதாவது இந்த லெவலுக்கே வந்துருச்சு ஆல்மோஸ்ட். அதுக்கு கொஞ்சம் கீழே கூட போயிட்டு தான் மேலே வந்தது. ஆனால் நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான் வந்தது. கம்பேர் பண்ணுங்கள். முதல் தடவை எவ்வளோ தூரம், எவ்வளோ வேகம் செல்லர்ஸ் வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. ரெண்டாவது தடவை எவ்வளோ தூரம், எவ்வளோ வேகம் செல்லர்ஸ் கொண்டு போயிருக்கிறாங்க. மூணாவது தடவை எவ்வளோ தூரம், எவ்வளோ வேகம் செல்லர்ஸ் மார்க்கெட்டை கீழே கொண்டு போக முடிஞ்சுது. 4வது தடவையும் ரிஜெக்ட் ஆச்சு. எவ்வளோ தூரம், எவ்வளோ வேகம். இந்த இடத்துல பிரேக் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் இது. பையர்ஸு ஆர்வமாக முதல்ல இந்த இடத்துல 10 ரூபாய்க்கு வாங்க துணிஞ்ச பையர்ஸு 50 ரூபாயிலேயே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10 ரூபாய்க்காக அவங்க வெயிட் பண்ணல. இனிமேல் வந்து 10 ரூபாய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினச்சி இந்த இடத்துலையும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த தடவை ரிஜெக்ட் ஆகும்போது 100 ரூபா ப்ரைஸ் இருக்கும்போது கூட வாங்க தயாராக இருக்கிறாங்க. ஆர்வம், பையிங் ஆர்வம். செல்லர்ஸு பயப்படுறாங்க. 4 வருஷமாக வந்து இந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் ஆகி அப்படியே வந்து இருக்குது. 4 வருஷமாக வந்து போராடிட்டாங்க. ஆனால் செல்லர்ஸ் இந்த தடவை வந்து விடுற மாதிரி தெரியல. பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பிரேக் ஆகி நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குது. கன்சாலிடேஷன் எப்போவுமே இப்படி தான் பிரேக் ஆகும். கீழே கரெக்டாக வரும், மேலே கரெக்டாக வந்து டச் ஆகிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து கீழே வரவே வராது. இது எதை காட்டுது? பையர்ஸுடைய ஆர்வத்தை வந்து காட்டுது. எந்த இடத்துலேருந்து பிரேக் ஆச்சு? 2000லேருந்து இப்போ எங்கே போயிட்டு இருக்குது ப்ரைஸு? ஆல்மோஸ்ட் 3000க்கு போயிடுச்சு. 2024 தான் பிரேக் ஆச்சு. 2025 ஆரம்பத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஒரே வருஷத்தில் 2000லேருந்து 3000. ஆனால் 4 வருஷம் ஒரே இடத்துல கன்சால்டேட் ஆச்சு. ஸோ இந்த விஷயத்தை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வருவோம். இப்போ நடந்துகிட்டு இருக்குது. நான் கவனிக்க சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போது அதே மாதிரி சிச்சுவேஷனுங்க இது. ஒரே இடம் லைன் போட்டு நான் உங்களுக்கு வந்து வச்சுட்டேன். அந்த லைனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் தடவை வந்து இந்த இடத்துக்கு வரும்போது வந்து இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு ப்ரைஸ். 2வது முறை இந்த இடத்துக்கு வரும்போது இவ்வளோ தூரம் தான் வந்திருக்குது. 3வது முறை வரும்போது இவ்வளோ தூரம் தான் வந்திருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா? இதை தான் நான் சொல்கிறேன். வீக்லியில் நீங்கள் வந்து பார்த்தீங்க, 4 ஹவர்ஸில் பார்த்தாலும் அதே தான் இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். 1 ஹவர்லேயும் அப்படி தான் இருக்கும். 5 மினிட்ஸில் கூட அதான் வேலை செய்யும். ஏன்னா கான்செப்ட் அது. இது வந்து இண்டிகேட்டர் கிடையாது, இந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. கான்செப்ட். செல்லர்ஸால் இவ்வளோ தூரம் கீழே கொண்டுட்டு வர முடிஞ்சவங்க, பையர்ஸு திரும்ப மேலே கொண்டுட்டு வர முடிஞ்சு இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சது அவங்களால. ஆனால் செல்லர்ஸ் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த இடத்துல தான் கீழே கொண்டு போயிருக்காங்க. ஏற்கனவே அந்த இடத்துலேருந்து கீழே கொண்டு போயிருக்கிறாங்க. மறுபடியும் மேலே வரும்போது இவ்வளோ தூரம் தான் அவங்களால கொண்டுட்டு வர முடிஞ்சது. எதை காட்டுது? இந்த இடத்த பிரேக் பண்ண போகுதுன்னு காட்டுது. எப்படி போயிருக்குது? அப்படியே வால்யூமோட மேலே போயிருக்கு. சரிங்களா? இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போவான்.
அது வீக்லியாக இருந்ததுன்னா கண்ணா பின்னான்னு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இது வந்து கோல்டில் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா இல்லவே இல்லை. நீங்கள் ட்ரேடபிள் சார்ட் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. பேர்ஸ் எடுத்துக்கோங்க, கரன்சி பேர்ஸ் எடுத்துக்கோங்க, பிட்காயின் எடுத்துக்கோங்க, கமாடிட்டியில் நீங்கள் எந்த கமாடிட்டி வேணாலும் எடுத்துக்கோங்க, இல்லை ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே இதுதான். இந்த பையர்ஸோடைய ஆர்வம் என்ன, செல்லர்ஸோட ஆர்வம் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ட்ரேடிங்கே வந்து ஈஸியாகிடும் உங்களுக்கு. இப்போ என்ன நடக்கணும், என்ன நடக்கக்கூடாது, இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. அதாவது கீழே வரும்போது இந்த லெவலுக்கு வரக்கூடாது. இங்கேருந்தே திரும்பிட்டான், ஓகே, வெல் அண்ட் குட். மேலே வரைக்கும் போச்சு, திரும்ப கீழே வரும்போது இந்த இடத்துலேருந்தே திரும்பிட்டான். இப்போ திரும்ப மேலே போயிருக்குது, திரும்ப கீழே வரும்போது இங்கே வரக்கூடாது. இங்கே வந்தால் கூட இது வரைக்கும் வரலாம், வந்துட்டு திரும்ப வந்து மேலே போகணும். கீழே இதை க்ளோஸ் பண்ணி இந்த லெவலுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிட்டானா வேலை முடிஞ்சு. அப்புறம் கொஞ்சம் வந்து கீழே போவான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒருவேளை இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் போட்டுப்போம். சரிங்களா? இதெல்லாம் நடக்கும்னு சொல்லலை. நடந்ததுன்னா ஒருவேளை இப்படி கீழே வந்தது அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சதுன்னா என்ன ஆகும், கீழே இப்படி வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி கீழே போச்சுன்னா என்ன ஆகும், ஏதோ ஒரு இடத்துலேருந்து திரும்பிச்சு அப்படின்னா ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் as a மேக்னெட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் பிரகாரம் அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துடும். வந்துட்டு திரும்ப வந்து இப்படி வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இப்படி மேலே வந்ததுன்னா ஃபஸ்ட்டு லோ இங்கே இருக்குது, செகண்ட் லோ இங்கே இருக்குது, தேர்ட் லோ பக்கத்துலேயே வச்சுருக்கிறான். அதனால் வந்து பையிங் ப்ரெஷர் இருக்குது, இது பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திரும்ப ஆல் டைம் ஹை போயிடும்னு நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஸோ யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ட்ரேடிங்கே நீங்கள் இப்படி தான் வந்து ஃப்யூச்சரில் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களால் வந்து கணிக்க வந்து தெரியணும். இது எல்லாம் எப்போ நடக்கும், இந்த லோ பண்ணுச்சுன்னா தான் நடக்கும். திரும்ப கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணி கீழே வரணும். திரும்பவும் கீழே வரும்போது இந்த லோவையும் கட் பண்ணி புது லோ வந்து வைக்கணும். அந்த புது லோ வந்து இங்கே இருக்கலாம், இல்லைனா இந்த லோவாக இருக்கலாம். சரிங்களா? ஆனால் இப்போதைக்கு இதெல்லாம் தேவையில்லை. இது எப்போ நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி ஸ்ட்ராங்காக வந்து கீழே வரணும். இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக கீழே வரணும். இங்கே எப்படி நடந்தது, இங்கே நல்லா மேலே போச்சு, இங்கேருந்தே எடுத்துக்கோங்க, நல்லா மேலே போச்சு. இது டோட்டலாக ஒரே இது எடுத்துக்கோங்க, கீழே வரைக்கும் வந்துருக்கு. புல் பேக்கு நல்லா மேலே போயிருக்குது, ஒரு குட்டி புல் பேக் தான். இதுக்கு கீழே வர முடியல அவனால். நல்லா மேலே போயிட்டு கீழே வந்துருக்கு. மேலே போக முடியாமல் கீழே, மேலே போக முடியாமல் கீழேயும் வர முடியாமல், திரும்ப மேலேயும் போக முடியாமல் கீழே வந்துட்டான். இந்த தடவை தான் போகும்போது இந்த ஹையை கட் பண்ணிச்சு நைட்டு, திரும்ப வந்து அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ இங்கே ஒரு ஹை, அதுக்கு மேலே ஒரு ஹை இப்போ வச்சுட்டான். இப்போ நீங்கள் ரிவர்சலை எதிர்பார்க்கலாம். அந்த ரிவர்சல் வந்து இப்படி வந்துட்டு இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்த ஹை இங்கேருந்து கூட மறுபடியும் ரிஜெக்ட் ஆகலாம், ரிஜெக்ட் ஆகிட்டு மறுபடியும் இங்கே போகலாம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகிடும். அப்போ இது வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து கோல்டு வந்து விழலாம். ஸோ இந்த படிக்கட்டில் ஏறுறான், படிக்கட்டில் இறங்குறான் அப்படிங்கிற கான்செப்டை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது நீங்கள் பயிற்சி பண்ண தான் வரும். நேற்றுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நடந்ததுங்க. சிபிஐ நியூஸ் வரும்போது ட்ரேட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாதீங்க, புது ட்ரேடு யாரும் ஓப்பன் பண்ணாதீங்கன்னு நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தேன். என்ன நடந்துகிட்டு இருக்குது, தொடர்ச்சியாக கீழே வரான். எவ்வளோ தூரம் வருவான், ஏதோ ஒரு இடத்துலேருந்து வந்து என்ன பண்ணுவான், WS ஸ்டைலாக இப்படி பண்ணியோ இல்லைனா வந்து ஈக்குவலாக பண்ணிட்டியோ இல்லைனா இப்படி வர்ற மாதிரி வந்துட்டு அப்புறமா இப்படியோ இதில் ஏதோ ஒன்று நடக்க போகுது. என்ன நடந்தது, சிபிஐ நியூஸோட லோ இங்கே வச்சிருக்கிறான், அவனோட க்ளோஸ் எங்கே கொண்டு போய் வச்சான்னு தெரியுது அவங்களுக்கு. இந்த லெவலுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சாதான் கீழே வருவான். புது லோ, இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே அதே லெவல்லையே லோ, இங்கே ஒரு புது லோ இருக்குது. அதுக்கப்புறம் க்ளோஸ் எங்கே வச்சிருக்கிறான், இங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறான். இந்த பையிங் ப்ரெஷரே உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லுது, பையர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க, ரொம்ப டீப்பாக உள்ளே போய் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு மேலே வந்துருச்சு ப்ரைஸ். இது மாதிரி மேலே வரக்கூடாது. ஒருவேளை கீழே கண்டினியூ பண்ண போகிறான் அப்படின்னா மேலே இந்த மாதிரி வந்தெல்லாம் க்ளோஸ் பண்ணவே கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள்
ஒருவேளை ப்ரைஸ் பொறுமையாக இப்படி வந்துன்னு வைங்களா, கட்டாயமாக இந்த இடத்துல நீங்கள் பையை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா லாங் விக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே நான் என்ன சொல்லுவேன், அந்த இடத்துல அந்த ட்ரேடை எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த லெவலில் கண்டிப்பாக ட்ரேட் நம்மளுக்காக இருக்குது. ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான், இங்கே க்ளோஸ் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு கொஞ்சம் தான் கீழே வந்தான், வந்துட்டு அப்படியே நேராக போய் க்ளோஸ், அடுத்த க்ளோஸ் இங்கே வச்சிட்டான். இது என்ன லெவலு, ஏற்கனவே ரிஜெக்ட் ஆகிருக்கு, ஏற்கனவே ரிஜெக்ட் ஆன இடத்துக்கே வந்த உடனே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ தூரம் கீழே போச்சு. எதுக்கு கீழே போகணும் நம்மளுக்கு, இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, அட்லீஸ்ட் அந்த லெவலுக்குனாச்சும் வந்து க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சானா தான் நம்ம அடுத்து என்னங்கிறத வந்து டிசைட் பண்ண முடியும். அவன் என்ன பண்ணியிருக்கான், இவ்வளோ தூரம் வந்தான், கேண்டில் முடியும் போது, அந்த டைம் முடியும் போது என்னாச்சு, மேலே கொண்டு போய் க்ளோஸ் வச்சிரு. அப்போ அதை நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்னென்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன், சிபிஐ நியூஸோடைய லோ வந்து இங்கே இருக்குது, பையர்ஸ் வந்து உள்ளே குதிச்சு என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரைஸை மேலே கொண்டு போய் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே கொண்டு போய் க்ளோஸ் வச்சுருக்கிறாங்க. நல்லா கவனித்து பாருங்கள், ஸ்டில் த ப்ரெஷர் இஸ் ஆன். யார், பையர்ஸ். இங்கே ஆரம்பித்தாங்க, இங்கே ஆரம்பித்த பையர்ஸுடைய ப்ரெஷரு இதில் நல்லா தெரிஞ்சுது. ஆனால் முக்கியமான இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆகி வந்த ப்ரைஸு திரும்பவும் வந்து அந்த ப்ரெஷரை தெக்க தெளிவாக வந்து காட்டுறான் பாருங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த லோக்கு கீழே போனால் தான் போவான், இல்லைனா போகவே மாட்டான். கண்டிப்பாக மேலே தான் வரும். மேலே வந்தால் எங்கே வருவான், இங்கே வருவான், அடுத்த லெவலு. அவ்வளோதான், அடுத்த லெவலு எங்கே இருக்குது, அங்கே போயிடுவான் கண்டிப்பாக. அடுத்த லெவலுக்கு போயிட்டானா, எதிர்பார்த்த மாதிரி போனான், அங்கே போய் தான் ரிஜெக்ட் ஆனான். இங்கே போய் தான் இப்படி வந்து ரிஜெக்ஷன் வந்தது. அது வரைக்கும் போய்கிட்டே இருக்கிறான். இந்த லோக்கு வரக்கூடாது, வராமல் இந்த இடத்துலேருந்தே வந்து மேலே போயிடுச்சு. திரும்பவும் எக்ஸாக்டாக அதே இடத்துல ஏற்கனவே ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்துருக்குது, இந்த தடவை ரிஜெக்ஷன் இவ்வளோ தூரம் தான். இதை கோடு போடுறோம் பாருங்கள், அந்த வீக்லியில் கான்செப்ட் சொன்னால அதே கான்செப்ட். அடுத்த தடவை அதே இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்குது, ஆனால் இவ்வளோ தான். இங்கே இருக்கிற செல்லிங் எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம், அடுத்த செல்லிங் அதே பாயிண்ட்டுக்கு வந்தோன்னா ரிவர்சல் ஆகும்போது எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம், அடுத்து எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். பையர்ஸ் வந்து உள்ளே அப்படியே கண்ணா பின்னான்னு உள்ளே வர்றாங்க. அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, இந்த லெவலை கட் பண்ணிடுவான். இந்த லெவலை கட் பண்ணால் எங்கே போவான், அடுத்து இங்கே தான் இருக்குது லெவல், இந்த பாடி லெவலுக்கு கட்டாயமாக வந்துடுவான். இந்த விக்குக்கு போயிட்டு ஒரு சின்ன ரிஜெக்ஷனை வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்குள்ளார என்ன நம்மளுக்கு வந்து செட் ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ட்ரெண்டு வந்து செட் ஆகிடும். இந்த ட்ரெண்டு வந்து செட் ஆச்சுன்னா என்ன ஆகும், இவ்வளோ தூரம் போயிட்டு ரிவர்சல் வந்ததுன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு இப்படி மேலே போனால் மேலே போகலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டு இந்த லோவை கட் பண்ணக்கூடாது கீழே வரும்போது. ஸோ இதை இப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்குது. ரொம்ப சின்ன லெவலில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 0.1 போடுங்க போதும். 0.1 முடியலனா அதை விட சின்னதாக வந்து லாட் சைஸ் வந்து போட முடியும்னா அதை விட சின்னதாக லாட் சைஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே வந்து ட்ரேட் பண்ணி பாருங்கள். நான் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நான் எவ்வளோ தான் சொல்லி கொடுத்தாலும் வருஷம் கடைசியில் வாத்தியார் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் பரீட்சை வச்சு தான் உங்களை வந்து சோதிப்பாங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் இந்த பாடத்தை வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது. அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரயோஜனமே இல்லை. நீங்கள் படிக்கணும். நீங்கள் சொந்தமாக வந்து அனலைஸ் பண்ணி ட்ரேடு எடுக்க வந்து முயற்சி வந்து பண்ணணும். நிறைய ஃபாரெக்ஸ், அன்லைக் இந்தியன் மார்க்கெட்டை, ஃபாரெக்ஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு நிறைய சிமுலேட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். அதில் போய்ட்டு உங்களால் முடியுங்கிறதுனால 5 லாட்டு 10 லாட்டுன்னு போடாதீங்க. நீங்கள் ரியலாக ட்ரேட் பண்ணால் எத்தனை லாட் போடுவீங்களோ 0.1னா 0.1 போட்டே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மைண்ட் செட் ஆகும். சரிங்களா? எவ்வளோ கேபிட்டல் உங்கள்கிட்ட திரட்ட முடியுமோ, ஒரு $5000 தான் என்னால் கேபிட்டல் வந்து கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னா அந்த சிமுலேட்டர்ஸில் நீங்கள் $5000 வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும், என்ன மாதிரி வந்து அகெயின்ஸ்டாக போச்சுன்னா என்ன ஆகுது, எந்த இடத்துல நம்ம வெளியில் வரணும், எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கே வேணும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரே கான்செப்ட் தான். ஒரு கமெண்ட் கூட படித்தேன்னா அதே கான்செப்ட் தான். அதே கான்செப்ட் தான். ஜெயிக்கிற கான்செப்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் வந்து எக்கச்சக்கமாக சொல்லி தரலாம். எனக்கு எக்கச்சக்கமாக தெரியும். நிறைய குருஸ் கிட்ட நான் படிச்சிருக்கேன் நான். ஆனால் அதெல்லாத்தையும் விட இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன நடக்குதுங்கிறத உங்களுக்கு படமாக வரைஞ்சி காட்டுறாங்க. இந்த படத்தை நீங்கள் வந்து ரீட் பண்ணுறது தான் இருக்குது. நல்லா ரீட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணுறது இல்லை, அடித்து தூள் பண்ணிடலாம். அப்போ இந்த இடத்த ரொம்ப நேரமாக வந்து இது முக்கியமான இடங்க. இப்படி வந்து நீங்கள் பாக்ஸை வந்து போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் முக்கியமான இடம் இது. ஏது இந்த இடம் வரும்போது ரிஜெக்ட் ஆச்சு. இந்த இடம் வரும்போது இவ்வளோ தூரத்துலேருந்து ரிஜெக்ஷன் ஆன ப்ரைஸ் கூட இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து தான் இவ்வளோ தூரம் போச்சு. திரும்பவும் கீழே வரும்போது ஒரு சின்ன புல் பேக் வந்தது, ஆனால் கீழே போயிடுச்சு. திரும்பவும் வரும்போது அதே இடத்துல தான் ரிஜெக்ட் ஆச்சு. திரும்ப வரும்போது அதே இடத்துல தான் ரிஜெக்ட் ஆச்சு. திரும்பவும் ரிஜெக்ட் ஆச்சு. இப்போ தான் அந்த லெவலை பிரேக் பண்ண மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல். இப்போ அடுத்து வந்து நம்ம எதை எதிர்பார்க்குறோம்? இந்த பாடி லெவல் போனால் இந்த விக் செல் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து இப்போ ஒருவேளை பையில் இருந்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு எதனா ரியாக்ஷன் இருக்குதான்னு வந்து பார்க்கலாம், தப்பில்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாம். கீழேருந்தே பையில் இருக்கிறவங்கள சொல்கிறேன். செல்லு எடுத்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சும்மா ஒரு குட்டியாக ஒரு செல்லு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புல்லிஷ் மார்க்கெட்டு. எப்போ கீழே இப்படி வர்றான்னா பைக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா பையை எடுத்துங்கன்னா இப்படி வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதில் இந்த லெவல்லேருந்து செல் ஆவான் அப்படின்னு நீங்கள் செல்லுக்கு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பை மார்க்கெட்டில் பைக்கு தான் எதிர்பார்க்கணும். ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வரட்டும், நல்லா வரட்டும், ட்ரெண்ட் லைன் கிட்ட வரட்டும், வந்ததுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வந்து மேலே போகிற மாதிரி எதனாச்சும் ஒரு பேட்டர்ன் வரட்டும், வந்தால் நான் இல் கோ ஃபார் எ பை. ஸோ அப்படி தான் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்து ட்ரேட் பண்ணணும். கண்ணாப்பினான்னு வந்து செல் பண்ணுறேன் பை பண்ணுறேன்னு மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஸோ 5 மினிட்ஸில் போயிட்டு நேற்றுக்கான வாய்ப்பு என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து பார்ப்போமா? ஸோ 5 மினிட்ஸில் நேற்றுக்கு ப்ரைஸ் வந்து முந்தான இது வந்து அந்த ரிஜெக்ஷன் லெவல், அந்த முக்கியமான லெவலில் வந்து மார்க் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த லெவல் வரைக்கும் ப்ரைஸ் வந்து போச்சு. அந்த முக்கியமான லெவலுக்கு வந்து போகிறது எப்படி வந்து போய் ரிஜெக்ட் ஆகிருக்கிறான் பார்த்தீங்களா? ஒரு பெரிய ஃபாலுங்க. ஃபஸ்ட்டு ட்ரை இங்கேயே பண்ணிட்டான். இந்த ஃபஸ்ட்டு ட்ரைக்கு அப்புறமா இந்த இடத்துல நீங்கள் ஒரு வேளை பை ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா இதில் நீங்கள் லாஸை புக் பண்ணிட்டு வெளியில் வந்திருப்பீங்க. தொடர்ந்து பியரிஷாக வந்தான். ஒரே ஒரு புல்லிஷ்னஸ் வந்தது, அதுலேருந்து ப்ரைஸ் வந்து பிக்கப் ஆகிடுச்சு. ஸோ இந்த புல்லிஷ்னஸ் வந்ததுக்கப்புறமா வந்து சில நேரங்களில் இது நடக்கும். ஏன்னா சில நேரங்களில் அந்த புல்லிஷ் கேண்டில் இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருக்கும், அடுத்த கேண்டில் இப்படி வரும், இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா அடுத்தடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் சில நேரங்களில் ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் அதுலேருந்து வந்து தொடர்ச்சியாக புல்லிஷாக போச்சு. ஒரு சின்ன புல் பேக் வந்தது பாருங்கள், மேலே போயிடுச்சு, சின்ன புல் பேக் மேலே போயிடுச்சு, எங்கே போயிருக்குது? இங்கேயே போயிடுச்சு. விழுந்து ஒரு புல் பேக் வந்து பார்த்தீங்களா, அந்த புல் பேக்லேருந்து தான் இவ்வளோ தூரம் ப்ரைஸ் வந்து விழுந்துருக்குது. அந்த ரேஞ்சுக்கே போயிடுச்சு. போயிட்டு அங்கேருந்து ஆல் ஆஃப் த சடன் கீழே வர பார்த்தது, இந்த லெவலையும் கட் பண்ணிச்சு, இந்த லெவலுக்கும் வந்துருச்சு. தொடர்ந்து பியரிஷாக வருது, ஒரு புல்லிஷ் கேண்டில். இங்கே எப்படி வந்து அந்த புல்லிஷ்னஸை வந்து ரொம்ப பெரிய கேண்டிலாக வந்து உங்களுக்கு சான்ஸ் கொடுக்காம இருந்தானோ அதே மாதிரி இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா. மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான்? புல் பேக். மறுபடியும் இங்கே என்ன நடந்தது? அதே தான், புல் பேக்கு. இங்கேயும் புல் பேக். திரும்பவும் மேலே போய் இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டான். கீழே வந்திருக்கிறான். ஃபஸ்ட்டு முயற்சி இந்த லெவல்லையே வந்து நடந்துருக்குது. செகண்ட் இந்த இடத்துல வந்து கண்டினியூஸாக வந்திருக்குது. பியரிஷ்னஸோட அடுத்த லெவல் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, வரவே இல்லை. வராமலே மேலே போக ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணணும்? இந்த லெவலை கட் பண்ணணும். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். நல்லா புல்லிஷாக போச்சா, கீழே வந்து இந்த உள்ள இன்டர்னலாக நடந்ததை பார்க்காம மொத்தமாக இருக்கிறத பாருங்கள். நல்லா புல்லிஷாக போச்சு, கீழே வந்தது புல் பேக். நல்லா புல்லிஷாக போயிருக்குது, ஆனால் இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே தான் எட்டி பார்த்துருக்குறான். இன்ஃபேக்ட் சொன்னோன்னா இது இவ்வளோ தான். கீழே வந்திருக்குது, மேலே போக முடியல. திரும்ப அதே லெவலுக்கே போக முடியல. கீழே வந்திருக்குது, மேலே போக முடியல. இப்போ என்ன அர்த்தம்? பண்ணிட்டான். வந்தே வந்துடுறாங்க. இல்லை எப்படி இங்கே வந்து உங்களுக்கு வந்து பையிங் ஆர்வம் வந்து கம்மியாகுது.
இது முக்கியமான லெவல் தான். பையிங் ஆர்வம் கம்மியாது. ஒன்ஸ் இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பையர்ஸ் வந்து உள்ளே வந்து அடிச்சு பிடிச்சி மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிடுவாங்க. அது நடக்கலை அப்படின்னா கீழே வந்துடும். சரிங்களா? அது நடக்கலைன்னா கீழே வந்துடும். அது நடக்கணும். நடந்தால் தான் அடுத்து வந்து இந்த மாதிரி மேலே பிரேக் ஆகி போகிறவங்க இந்த மாதிரி வந்து நிற்க மாட்டாங்க. ரொம்ப நேரமாக இந்த இடத்துலையே நின்றுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துலையே எவ்வளோ நேரமாக நின்றுருது. இங்கேருந்து எவ்வளோ வேகமாக வந்துருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அப்படியே தேங்கிட்டான். மற்ற இடங்கள்லாம் அந்த மாதிரி வந்து நடக்காது. அப்போ தொடர்ச்சியாக வந்து அந்த இடத்துலேருந்து விழ ஆரம்பித்த ப்ரைஸு அந்த ஹையை கட் பண்ண முடியாமல் கீழே போய்கிட்டே இருக்குது. தொடர்ந்து கீழே போயிட்டே இருக்குது. ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல வந்து ஒரு குட்டியாக ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. குட்டியாக வந்து இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ஆச்சு. இந்த ட்ரெண்டை கீழே இந்த லோவுக்கு கீழே வந்து போக முடியாமல் என்ன பண்ணிடுது ப்ரைஸு, இந்த லோ வரைக்கும் இங்கேருந்து ரிவர்சல் ஆகி போனால் என்ன பண்ணணும், இதை கட் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே ரிஜெக்ட் ஆகிருக்கு. அங்கே போகவே இல்லை. ஒரு ஹை வந்து வச்சுது ப்ரைஸு கீழே வந்தது. இதான் லோ. அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. ஹை வச்சுட்டு மேலே போனோம். அடுத்து இந்த ஹைக்கு போனோம். போகாமலே கீழே வந்துட்டான். கீழே 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 போயிட்டே இருக்குது ப்ரைஸ். கீழே தொடர்ச்சியாக கீழே போய்கிட்டே இருந்த ப்ரைஸு என்ன பண்ணிட்டான், ஒரு கட்டத்தில் வந்துட்டு அடுத்து வந்து வேகமாக வந்து கீழே போய்கிட்டே தான் இருந்தது. இந்த லெவலுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கு பாருங்க. இங்கே லோ வந்து புது லோ வந்து வைக்க முடியல. புது லோ வைக்க முடியலன்னா என்ன அர்த்தம், இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போவான் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் போட்டிருக்கீங்க, இங்கேயும் அதே லைன் தான். என்ன இது, ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் ஆஸ் எ மேக்னெட். இங்கேருந்து என்னாச்சு, மேக்னெட்டை டச் பண்ணுச்சு. டச் பண்ணோன்னா அடுத்து வந்து ஃபால். இந்த ஃபால் வந்து வேகமாக விழுந்து ஃபஸ்ட்டு ட்ரை. தொடர்ந்து செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்தாங்க. செகண்ட் ட்ரை எப்போவுமே வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. செகண்ட் ட்ரை வந்து ஆல்வேஸ் இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல். மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து நீங்கள் அந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது கட்டாயமாக வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ என்ன ஆகிடுது, ப்ரைஸு செகண்ட் ட்ரைலேருந்து நேராக மேலே வந்தான். இந்த ஏற்கனவே ரிஜெக்ட் ஆச்சு பார்த்தீங்களா, ஒரு தடவை இங்கே வந்திருக்கான், ஒரு தடவை பெரிய ஃபாலே ஆகிட்டான். ஆனால் இந்த தடவை அந்த இடத்துல வந்துட்டு எவ்வளோ தூரம் ரிஜெக்ட் ஆகிருக்கான், இவ்வளோ தான் இருக்கான். அங்கேருந்து மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான். இப்போ என்ன அர்த்தம், பிரேக் ஆகி போகிறான்னு அர்த்தம். அடுத்த லெவலுக்கு போயிடுவான்னு அர்த்தம். அடுத்த லெவலுக்கு போனானா, ஏதோ ப்ரீவியஸாக எங்கே போய் ரிஜெக்ட் ஆனானோ அந்த லெவலுக்கே போய்ட்டான். எப்படி போயிருக்கான், தொடர்ந்து புல்லிஷாக போனான்னா நீங்கள் எதை எதிர்பார்ப்பீங்க, ஒரு செல் கேண்டல் தான் எதிர்பார்ப்பீங்க. என்கல்ஃப் பண்ணியிருக்கிறான். அந்த இடத்துலேருந்து கீழே வந்துட்டான். தொடர்ந்து பீரிஷாக வந்துகிட்டே இருந்தால் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க, ஒரே ஒரு புல்லிஷ் கேண்டல் தான் எதிர்பார்ப்பீங்க. இந்த லெவலுக்கு கீழே வரக்கூடாது. அல்டிமேட்டாக இந்த லெவலுக்கு கீழே வரக்கூடாது. இது லோக்கலைஸ்டு லெவல்ஸு, இது வந்து அல்டிமேட் லெவல், புல் பேக் லெவல். அப்போ இது என்ன நடந்துருக்குது, ஒரே ஒரு புல்லிஷ்னஸ் தான் வந்தது. டபிள்யூவை ஸ்டைலாக எழுதுனா மேலே போயிட்டான். காலையில் மார்க்கெட்டை ஓப்பன் ஆனோன்னா திரும்ப அதே லெவலுக்கே போயிருக்குது. திரும்ப கீழே கண்டினியூஸ் பீரிஷ்னஸ்ஸு. ஃபஸ்ட்டு ட்ரை, செகண்டு ட்ரை போய்கிட்டே இருக்கிறான் மேலே. ஸோ தொடர்ந்து மார்க்கெட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த விஷயங்களை மட்டுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அப்படியே சின்னதை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டினியூஸாக மேலே போயிட்டு இருக்கான். தெரியுதா ப்ரைஸு, கண்டினியூஸாக மேலே போகிறோம். ஒரு இடத்துலையும் ஒரு புல் பேக் வந்து தான் போதும். கண்டினியூஸ்னால் அப்படியே மேலேயே போயிட்டுலாம் இல்லை, புல் பேக் வந்து தான் போகிறோம். இந்த தடவையும் புல் பேக் வந்துட்டு தான் மேலே போகிறோம். 300 போய் டச் பண்ணிடுவானா, நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படியே நேராக போயிடுவானா தெரியாது. இன்னொரு புல் பேக் வந்து கூட போகலாம். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே இந்த பதிவோடைய ஆரம்பத்திலே பார்த்தோம், இப்படி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அப்புறமா கூட போகலாம். இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்த கூட போகலாம். ஸோ பொறுமையாக வந்து நிதானமாக வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுக்க பாருங்கள். எடுத்து நிறைய பயிற்சி பண்ணுங்கள். நிறைய பயிற்சி பண்ணினீங்கனாலே கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்த பதிவில் பார்க்குற வரைக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து இந்த பதிவை என்னோட சேர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.